Chapter 2, complex numbers. So இதுல exercise 2.6 பார்க்க போறோம். Exercise 2.6. So இதுல நம்ம பார்க்க போற ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து சம்குள்ள யூஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள். அதாவது ஒரு சர்க்கிளுடைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் என்னன்னா, the locus of z satisfy the equation modulus of z minus z naught equal to r. இப்போ உங்க சர்க்கிளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் z மைனஸ் z நாட் இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். இந்த z நாட்டை சென்டருமோ ஆறுங்கிறது ரேடியஸ். ஸோ இது வந்து நம்ம சம்குள்ள யூஸ் பண்ணுவோம். அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். நம்ம எக்ஸசைஸ் பார்த்த பிறகு அது பார்த்துக்கலாம். ஸோ 2.6ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் z is equal to x plus iy is a complex number such that modulus z minus 4i by z plus 4i is equal to 1. Show that the locus of z is real axis. So locus of z na locus அப்படிங்கிற வேர்டு வந்து மூவிங் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் உடைய மூவிங் பாயிண்ட், ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மூவிங் பாயிண்ட்னா உங்களால கெஸ் பண்ண முடியும். சும்மா அது வழியாக நம்ம ட்ரேஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஒரு ரியல் ஆக்சிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக கொஸ்டின்ல கொடுத்த கண்டிஷன் the complex number satisfy this condition. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது locus of z is real axis. ஸோ இந்த ஃபார்மட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து இந்த நியூ டெக்ஸ்ட் புக் அண்ட் நியூ பேட்டர்ன் படி சம் வந்து எப்படினாலும் கேட்கலாம். நம்ம புக் சம் கேட்கணும்னு கிடையாது. ஆனால் இந்த மாடல் சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அதோடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அதை எப்படி பிகின் பண்ணுறோம், அதை கொஷினை எப்படி ஆரம்பிக்கிறோம், அந்த வே ஆஃப் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமுக்கும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ கொஷின் வந்து உங்கள் புக்கை விட்டு வெளியே கேட்டால் கூட நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டுன்னா நீங்கள் அட்டன் பண்ண முடியும். பார்த்துடலாம். லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் அ ரியல் ஆக்சிஸ். சரி, ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரியல் ஆக்சிஸ் சொல்லுவோம். இப்போ ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தா அது ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வந்தானா சம் முடிஞ்சிருது. இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1. நம்மளுடைய கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இசட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிறது கிவன். ஸோ ஆல்சோ கிவன் மாடுலஸ் z minus 4i by z plus 4i is equal to 1. இது வந்து இதுவும் இந்த கண்டிஷனும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த இசட்ங்கிற பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பாருங்க, இந்த இசட்ங்கிற பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் மைனஸ் 4i by x plus iy plus 4i equal to 1. இந்த மாடுலஸை வந்து அதாவது உங்களுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்த்து மாடுலஸ் இருக்கு. இது நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டர் தனியா செப்பரேட் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் அதாவது நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டர் தனியா செப்பரேட் பண்ண போறேன். சேம் டைம் நம்மளுடைய அந்த நம்பரை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒரு ஐயை காமனா எடுத்துட்டீங்கன்னா we get y minus 4. ஸோ இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ரியல் பார்ட் பிளஸ் ஐ இமேஜினரி பார்ட் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் உங்கள் ஒய்யை காமன் எடுத்தீங்கன்னா ஒய் பிளஸ் 4 கிடைக்கும். திஸ் ஈக்குவல் டு 1. இப்போ மாடுலஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இஸ் a ரூட் ஆஃப் ரியல் டேர்ம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்
imaginary part square y minus 4 the whole square is divided by root of x square plus y plus 4 the whole square is equal to 1. So, நீங்க next lineல the denominator term right side move பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அது 1 into அப்படின்னு வரும். இப்போ நியூமரேட்டர்ல x square plus y minus 4 the whole square is equal to 1 into this denominator. அந்த denominator terms மட்டும் வரும். x square plus y plus 4 the whole square. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா அந்த ரூட் ரிமூவ் ஆயிடும். So take a square on both sides. So ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். So root மட்டும் ரிமூவ் ஆகும். x square plus y minus 4 the whole square equal to x square plus y plus 4 the whole square. So first இந்த ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் டு ரைட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் சைன் கூட சேமா இருக்கு, இங்க கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ரிமைனிங் இருக்கிற டேர்மை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல இருக்குது, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏங்கிறது ஒய், பிங்கிறது 4 ஈக்குவல் டு a square இங்க a plus b the whole square plus 16 plus 2ab. ஓகேங்களா? இப்போவும் உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ம்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடு டேர்ம்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஹியர் y square, here y square, here plus 16 plus 16. நான் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நான் கம்பேர் பண்ணும் பொழுது சேம் டேர்மா இருக்கணும், சேம் சைனா தான் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைன் தான் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இந்த பிளஸ் 8y இருக்கு இல்லையா, இதை வந்து ஒன்னு லெஃப்ட்ல கொண்டு வாங்க, ஆர் மைனஸ் 8y ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். ஸோ லெஃப்ட் சைடு உள்ள பிளஸ் 8, ரைட் ஹேண்ட் சைடு உள்ள பிளஸ் 8y, this term goes to right hand side, sign will change, plus 8y equal to 0. It is 16y equal to 0. From this line, y is equal to 0 by 16. It is nothing, it is 0. அப்போ உங்களுக்கு y equal to 0 கிடைச்சிருக்கு. ஸோ y is equal to 0 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரியல் ஆக்சிஸ் சொல்லுவோம். ரியல் ஆக்சிஸ் இதுக்கு பேர் தான் இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ ரியல் ஆக்சிஸ்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் உடைய ஈக்குவேஷன். இப்போ ரியல் ஆக்சிஸ் வந்து ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ரியல் ஆக்சிஸ். therefore y is equal to 0 is the equation of real axis. Therefore locus of z is real axis. அதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. locus of the complex number z is real axis. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1ல டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். So question number 2. Question 2. Question number 2 பாருங்க. If z is equal to x plus iy is a complex number such that imaginary of this term equal to 0, show that locus of z is 2x square plus 2y square plus x minus 2y is equal to 0. அதாவது zங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர், நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க கண்டிஷன் இமேஜினரி ஆஃப் திஸ் டேர்ம் ஈக்குவல் டு 0. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது லோக்கஸ் ஆஃப் இசட்ங்கிறது இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்பவும் இந்த இப்படி இந்த ஃபார்மேட் சம் நீங்க என்ன மாடலை பார்த்தாலும்
என்ன சொல்றது, யோசிக்காமலே சம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இசட்ங்கிற பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தென் பிராக்கெட்ல இருக்கிற டேர்மை வந்து ஒன்னு அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல மாத்திட்டு இப்போ இமேஜினரினா இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரொசீட் பண்ணா ஈஸியா நமக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். பார்க்கலாம். So given கொஸ்டின்ல கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். z is equal to x plus iy. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். Also given the condition is imaginary of 2z plus 1 by iz plus 1 equal to 0. இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இசட்ங்கிற பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் ஐவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இமேஜினரி ஆஃப் bracket 2 z பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் ஐy பிளஸ் 1 by I bracket x plus iy plus 1 equal to 0. இந்த bracket உள்ள டேர்மை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம். அதாவது இமேஜினரி ஆஃப் அப்படின்னா இந்த bracket இருக்கிற ஹோல் டேர்மும் நல்ல சிம்பிளிஃபை ஆகி ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல வந்துடணும். அதாவது சிம்பிளா ஒரு ரியல் பார்ட் பிளஸ் ஐ இமேஜினரி பார்ட் சொல்ற மாதிரி வந்தாதான் நான் இமேஜினரி டேர்ம் எடுத்து ஈக்குவல் டு 0 போட முடியும். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 2x பிளஸ் ஐ 2y பிளஸ் 1. இந்த 2 வந்து பிராக்கெட்டுக்கு மட்டும் தான் காமன். ஐயை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ix I square y plus 1 equal to 0. It is imaginary of the bracketல நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2x plus 1 plus I 2y. I ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு தெரியும், -1 அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். I ஸ்கொயர் வேல்யூ இஸ் -1. இதுல உள்ள ரியல் டேர்ம் 1 minus y, ஏன்னா -1 போட்ட -y plus ix equal to 0. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த டினாமினேட்டருக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ எவ்ரி ஸ்டெப்ல இமேஜினரின்னு போட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை மட்டும் சிம்பிளிஃபை பண்றது தான். இப்போ இந்த இமேஜினரிங்கிறது இப்போ எழுத வேண்டாம். கன்சிடர் இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ற ஒர்க் ஈஸி. நம்ம லெஃப்ட் சைட்ல இமேஜினரி இந்த 0லாம் போட வேண்டாம். இந்த டேர்மை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம்ஸ்க்கு மட்டும் ரெக்டாங்குலர் ஃபார்மட் கொண்டு வரலாம். 2x plus 1 plus I 2y by 1 minus y plus ix. So multiplied and divide its conjugate. இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வச்சு மல்டிப்ளை பண்ண போறோம். It is 1 minus y minus ix. இமேஜினரி டேர்ம் எதுவோ அது பக்கத்துல தான் நம்ம சைனை மாத்துவோம். is divided by 1 minus y minus ix. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இது ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ இந்த 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் ஆக்சுவலி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் a plus ib. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் a plus ib. ஹியர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும், தென் இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாடல் சம்முக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ டினாமினேட்டர் பாருங்க, இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a plus ib. இது a minus ib. So a plus b வச்சுக்கோங்க. a plus b, a minus b. So you know that the identity is a square minus b square. So a square minus bங்கிற பிளேஸ்ல ix the whole square. இந்த நியூமரேட்டருக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் நான் தோணுது. ஏன்னா ஒவ்வொரு டேர்மா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2x plus 1 into 1 minus y
2x plus 1 minus ix, then 2y I into நமக்கு கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஃபார்முலா, ஸோ உங்கள் ஃபார்முலா a plus ib c plus id ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். திஸ் ஈக்குவல் டு ac minus bd plus i ad plus bc தான் ஃபார்முலா. இது நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாடல் சம்முக்கு நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஏ என்ன? சுவர் ஏ இஸ், ஸோ ஏ this is a 2x plus 1. ஸோ உங்கள் பி இந்த 2y தான் பி. சிங்கிறது 1 minus y. ஸோ d is equal to minus x. இந்த ஃபார்மட் வந்து ப்ளஸில் தான் இருக்கணும், சி ப்ளஸ் ஐடி. இங்கே மைனஸ் வர்றதுனால எக்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் நான் மைனஸ் எடுத்துக்குவோம். ஸோ d is equal to minus x. ஸோ இப்போ ஃபார்முலா படி நான் இங்கே அப்ளை பண்ண போதும். ஸோ ஆனால் இது ரியல் பார்ட், யூனோ திஸ் இஸ் த ரியல் டேர்ம். இதுதான் இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். ஸோ கொஸ்டின் எனக்கு என்ன தேவைன்னா இமேஜினரி டேர்ம் தான் தேவை. ஸோ ரியல் பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரியல் பார்ட் அப்படின்னு எழுதினா கூட ஓகே தான். ஸோ ரியல் பார்ட் ப்ளஸ் என் ஃபார்மட் பாருங்க, ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இமேஜினரி பார்ட். கொஸ்டினில் இமேஜினரி கேட்டால் இமேஜினரி மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்க, டைம் சேவ் ஆகும். ரியல் பார்ட் கேட்டால் ரியல் பார்ட்டை மட்டும் டீட்டெயிலாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு இமேஜினரிக்கு இமேஜினரி போட்டு உங்கள் டைம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் பார்ட் இப்போ இமேஜினரி டேர்ம் பாருங்க, ஏடி ப்ளஸ் பிசி ஐ ஏடி 2x plus 1 இது a, d வந்து minus 6 ad bracket போடுறேன் plus bc, bங்கிறது 2y, c வந்து 1 minus y. நான் வந்து இந்த bracket term தான் எடுத்து simplify பண்ணிட்டு இருக்கேன், full step எழுதல. the real part plus I imaginary இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுனால எனக்கு ஒரே லைன்லயே எனக்கு imaginary terms கலெக்ட் ஆகி கிடைச்சிரும். அது ரியல் பார்ட் பிளஸ் ஐ இமேஜினரி பார்ட். அப்போ இதுதான் இமேஜினரி பார்ட். இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்னா, திஸ் ரியல் பார்ட் பை டினாமினேட்டர் அண்ட் இப்படி செப்பரேட் பண்ண முடியும். அப்புறம் இமேஜினரி பார்ட் பை டினாமினேட்டர் சொல்லி செப்பரேட் பண்ணி எழுத முடியும். இப்படி ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கு டேர்ம்ஸ் இருந்தா, சப்போஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை ரியல் பார்ட்டாகவும் இமேஜினரி பார்ட் கலெக்ட் பண்ணி எழுதணும்னா, ரியல் பார்ட் இஸ் எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஐ ஒய் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எழுதுவோம். ஸோ அதை தான் இங்கே நான் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரியல் பார்ட் பிளஸ் ஐ, இது இமேஜினரி பார்ட் பை டினாமினேட்டர். இப்போ நான் ரியல் பார்ட்னு சொன்னால் இது ஃபுல்லாக ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்னா இது ஃபுல்லாக இமேஜினரி பார்ட். இப்போ உங்க கொஸ்டின் கண்டிஷன் பாருங்க, இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given imaginary of 2z plus 1 by iz plus 1 equal to 0. ஸோ நீங்க ஸ்டார்டிங்லேயே இந்த இமேஜினரி எழுதாம பிராக்கெட்டை மட்டும் கூட சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால இந்த லைன்ல இமேஜினரி டேர்மை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இமேஜினரி டேர்ம் என்ன? 2x plus 1 minus x plus 2y 1 minus y divided by the denominator 1 minus y the whole square minus ix the whole square equal to 0. கொஸ்டின்ல இமேஜினரி டேர்ம் ஈக்குவல் டு 0ங்கிறனால ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். சம்டைம்ஸ் சில கொஸ்டின்ல 2, 5 இதை நம்பர் கொடுத்திருந்தால் என்ன நம்பரோ அந்த நம்பரை போட்டு சால்வ் பண்ணணும். இப்போ இந்த டினாமினேட்டர் பாருங்க, ஸோ அப்படியே ரைட் சைடு கிராஸ் பண்ணிக்கலாமா? 0 into அப்படின்னு கொண்டு வந்தா ரைட் சைடு வேல்யூ ஃபுல்லாவே 0வா மாறிடும். இதுல நீங்க சிம்பிளிஃபை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். 0 into ஹோல் டினாமினேட்டர் வரும்பொழுது ஃபுல் டேர்மே 0வா மாறிடும்.
இப்போ மைனஸ் எக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். minus 2x square 1 into minus x minus x 2y into 1 2y minus 2y square equal to 0. So இப்போ the terms வந்து நம்ம ஆர்டர் பண்ணி எழுதலாம். x square term y square term x term y term ஆர்டர் பண்ணிக்கலாம். So x square term y square term x term and y term equal to 0. So first term negative ஆரம்பிக்குது. நான் throughout multiply with minus 1 or divided by minus 1. So அப்படி கொடுத்துருந்தேன்னா we get 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன். நம்ம கொஸ்டின் டெக்ஸ்ட் புக் கையில் வச்சிருப்பீங்க பாருங்க. இதுதான் நம்ம locus of z ப்ரூவ் பண்ணோம். Therefore the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. So then question number 2. சில டவுட் கேட்குனா கேட்டுக்கோங்கம்மா. Question number 3. Question number 3 பாருங்க. Obtain the Cartesian form of the locus of z is equal to x plus iy in each of the following cases. So Cartesian formனா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஃபினிஷிங் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்மாக சேர்ந்து வரும். அதான் கார்டீசியன் ஃபார்ம். ஈவன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த கார்டீசியன் ஃபார்ம் இந்த டிவிஷனுக்கு கார்டீசியன் ஃபார்ம், இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கார்டீசியன் ஃபார்ம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த எக்ஸசைஸோட சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்க கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா என்ன சம் கேட்டாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல நமக்கு 4 டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன் நம்பர் 1. Division number 1, modulus real IZ whole square IZ modulus போட்டு whole square equal to 3. இதுதான் கண்டிஷன். இசட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐஒயா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐஇசட்டை கால்குலேட் பண்ணலாம். ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு ஐ z பிளேஸ்ல x plus iy, ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணா we get ix plus I square y. So ix, I square is minus 1, so minus y வந்திருக்கும். ix minus y. கொஸ்டின்குள்ள அகைன் மாடுலஸ்குள்ள ரியல் வருதா? ஸோ ரியல் ஆஃப் iz அப்படின்னு பார்த்தா இதில் ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ இல்லாத டேர்ம் தான் ரியல் பார்ட். that is minus y is equal to minus y. So question கொடுத்த கண்டிஷனை யூஸ் பண்ண போறோம். modulus real IZ modulus whole square equal to 3. The real of IZ இந்த பிளேஸ்ல minus y substitute பண்றோம். whole square equal to 3. இந்த modulus குள்ள நெகட்டிவ் இருக்கிறது நமக்கு பாசிட்டிவா மாறிடும். So y square is equal to 3. ஸோ நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இல்லை 3யை லெஃப்டில் கொண்டு வந்து -3 ஈக்குவல் டு 0 அப்படி போடனாலும் போட்டுக்கலாம்.
Therefore, the required Cartesian equation is y square equal to 3. இப்படி ஸ்டாப் பண்ணாலும் கரெக்ட் தான். 3 லெஃப்ட்ல கொண்டு வந்து y square minus 3 equal to 0 போட்டாலும் கரெக்ட் தான். அதான் டிவிஷன் நம்பர் 1. ஸோ டிவிஷன் நம்பர் 2 பார்க்க போகிறோம். So question number 3, division 3, division 2. So division number 2, imaginary of 1 minus I z plus 1 equal to 0. இந்த கொஸ்டின்ல z அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா டிவிஷனுக்குமே x plus iy தான். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள வேல்யூ எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ கன்சிடர் 1 minus I z plus 1. So 1 minus I in the place z substitute x plus iy plus 1. இந்த டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இது சின்ன சின்ன நம்பராக இருக்கனால நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம். 1 into x x, 1 into iy is iy, minus ix, I into I square வரும். சார் மைனஸ் இருக்கு, minus I square y plus 1. இந்த ரியல் டேர்ம் ax, I square வேல்யூ உங்களுக்கு -1. இது -1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் ஒய், ஸோ ப்ளஸ் 1. நான் ரியல் பார்ட்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஐ, இமேஜினரி டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ கொஷனில் கொடுத்த கண்டிஷன் என்ன? இமேஜினரி ஆஃப் 1 minus I z plus 1 equal to 0. இதான் கொஷனில் கொடுத்த கண்டிஷன். ஸோ அக்கார்டிங் டு திஸ் கண்டிஷன், நம்ம ப்ரீவியஸ் லைனில் பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் என்ன வந்திருக்குன்னா, this is the imaginary part, the real part ஆயிரும். This is imaginary part, the real part. இப்போ imaginary part equal to 0 போட போறோம். இப்போ y minus x is equal to 0. From this line, y equal to x ன்னு கொடுக்கலாம், இல்ல ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டு, so multiply throughout with -1. So x minus y equal to 0. Anyway we can write, or x is equal to y. எந்த ஃபார்மட்னாலும் முடிக்கலாம். ஸோ கொஸ்டின் சம்டைம் இப்படி ப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்தால் அங்கே கொஸ்டின்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை கொண்டு ஃபினிஷ் பண்ணுங்க. அதர்வைஸ் நம்ம என்ன ஃபார்மட்னாலும் முடிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த required Cartesian equation. X minus y equal to 0. So division number 2 complete ஆகுது. Question number 3, division number 3 பார்க்க போறோம். Question 3, division 3. The question is modulus z plus I equal to modulus z minus 1. So இதுலயும் Cartesian equation calculate பண்ணணும். So இதை வந்து டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வந்துடலாம். Put z is equal to x plus iy. Modulus z placeல x plus iy எழுதுங்க, plus I, modulus close பண்ணிட்டோம், equal to modulus of x plus iy minus 1. This real term கலெக்ட் பண்ணணும். This x1 the real term. So I common எழுதிட்டீங்கன்னா we get y plus 1, the imaginary part. It is equal to, in the right hand side real part பார்த்தீங்கன்னா x minus 1 plus iy. So உங்களுக்கு தெரியும் மாடுலஸ்னா root of real part square plus imaginary part square அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். It is equal to, here also real part square
plus imaginary part square. So take a square on both sides. So ரெண்டு பக்கமும் square எடுத்துருங்க. Root will remove. So root remove ஆயிடும். X square plus y plus 1 the whole square equal to x minus 1 the whole square plus y square. So comparing both sides, ரெண்டு பக்கமும் compare பண்ணி பார்க்கலாம். So equal terms இப்போ இருக்கான்னு. So one more time இதை expand பண்ண பிறகு நம்ம கட் பண்ண முடியும். So x square plus, so expand this term. உங்களுக்கு a plus b the whole square formatல இருக்கு. A square plus b square plus 2ab. Here a square plus b square minus 2ab plus y square. இப்போ ரெண்டு பக்கமும் equal terms cancel பண்ணிக்கலாம். Plus x square, here also plus x square, plus y square cancelled, plus 1 plus 1. So remaining terms பார்த்தீங்கன்னா here minus 2x. This term comes to left side, sign will change. That is plus 2x plus 2y equal to 0. So divided throughout by 2, we get x plus y equal to 0. So in the division number 3 ல கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு required Cartesian equation x plus y equal to 0. Therefore, the required Cartesian equation is x plus y equal to 0. So division number 3 complete பண்ணிக்கோம். So division number 4 பார்க்கலாம். Question number 3, division number 4. So division number 4 condition பார்த்தீங்கன்னா z bar is equal to z inverse. So இதை எப்படி ப்ரொசீட் பண்றோம் பாருங்க. ஃபர்ஸ்டே சப்ஸ்டிட் பண்ண வேணாம். z பிளேஸ்ல x plus i ஃபர்ஸ்டே போட வேணாம். z bar is equal to z inverse அப்படிங்கறத நம்ம 1 by z எழுதலாம். So next line இந்த z லெஃப்ட்ல கொண்டு வந்துருங்க. z bar is equal to 1. So உங்களுக்கு தெரியும் z bar அப்படிங்கிறது மாடுலஸ் z ஸ்கொயர் அப்படிங்கிறது அது உங்களுக்கு known ரிசல்ட். z bar அப்படிங்கிற பிளேஸ்ல தான் modulus of z square substitute பண்ணிருக்கோம். So modulus by z அப்படின்னு பாத்தீங்கன்னா x plus iy the whole square equal to 1. Modulus மட்டும் இருந்தா ரூட் வரும். Modulus கூட whole square வரதுனால ரூட் வராது. x square plus y square equal to 1. So உங்களுக்கு புரியறதுக்காக one more time explain பண்றேன். இது ரஃப் ஒர்க்கு. Modulus of x plus iy னா this equal to root of x square plus y square. உங்களுக்கு whole square வரும்போது this root will remove. So x square plus y square மட்டும் எழுதினா போதும். இதுதான் required Cartesian equation. Therefore, the required Cartesian equation is x square plus y square equal to 1. Then division number 4 complete ஆகுது. So question number 1ல இருந்து question number 3 வரைக்கும் யாருக்கா டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. இந்த டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு எங்க டவுட்டோ கிளியர் பண்ணிக்கோங்க. So question number 4 பார்க்கலாம். Question number 4.
show that the following equations represents a circle and find its center and radius. அதாவது இந்த கீழே கொடுத்துருக்க டிவிஷன்ஸ்லாம் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுச்சுன்னா சர்க்கிள் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. நான் ஷோ தேட் தான் கொடுக்குறாங்க. கீழே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எல்லாமே சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லணும். சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் அப்படிங்கிறத சொல்றீங்க ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் தட் ஃபைண்ட் இட் சென்டர், சர்க்கிளோட சென்டர் என்ன, அதே சர்க்கிளுக்கு ரேடியஸ் என்ன நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் பார்த்துடலாம். Question 4, division number 1. The first division modulus z minus 2 minus I equal to 3. So first இந்த ஈக்குவேஷன் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்ல போறோம். ஸோ சர்க்கிளுக்கு ஃபார்மட் இருக்கு, மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஜெட் நாட் ஈக்குவல் டு ஆர், அந்த ஃபார்மட்ல கொண்டு வரணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபார்மட் எழுதி காட்டுறேன். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் சர்க்கிளா இருந்தால் இசட் மைனஸ் ஜெட் நாட் ஈக்குவல் டு ஆர், இந்த ஃபார்மட்ல இருந்தால் தான் நம்ம சர்க்கிள் சொல்ல முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இசட்டை மட்டும் அப்படியே வச்சிருங்க. மைனஸ் வர்றதுனால இந்த டூ டேர்ம்ஸ்ல இருந்து மைனஸை காமனா எடுத்துட்டா இந்த 2 plus I எழுதிக்கலாம். this equal to 3. ஸோ இப்போ இந்த ஃபார்மட்டை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம், this equation is of the form modulus of z minus z naught is equal to r அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. Therefore it represents a circle. It represents, so கொடுத்திருக்க ஈக்குவேஷன் ஒரு சர்க்கிள்னு சொல்லி it represents a circle. ஸோ சர்க்கிளா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து சென்டர் என்ன ரேடியஸ் என்னன்னு சொல்லணும். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த z மைனஸ் z நாட் சொல்றோம் இல்லையா, இதான் சென்டர். சென்டர் இங்க 2 plus I, ரேடியஸ்ங்கிறது 3. The center is equal to 2 plus I, radius is equal to 3. So format படி the z க்கு அப்புறம் மைனஸ் தான் வரணும். மைனஸ்க்கு அப்புறம் வரக்கூடியதான் சென்டர். The center is 2 plus I, radius is 3. Then first division. And division number 2. Modulus 2z plus 2 minus 4I equal to 2. இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ஃபார்மட் பாருங்க, z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர், z தான் ஸ்டார்ட் ஆகணும். இங்க 2 இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 3 டேர்ம்ஸ்ல 2 காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்துருங்க. ஸோ z பிளஸ் 1 மைனஸ் 2i ஈக்குவல் டு 2. மாடுலஸ் இருந்து 2 வெளியே எடுத்து எழுதிடலாம். ஸோ 2 மாடுலஸ் z இருக்கட்டும், ஃபார்மட் படி எனக்கு மைனஸ் வர வேண்டியது இருக்கு. ஸோ மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள 2i minus 1 வந்திருக்கும். இந்த 2 டேர்ம்ஸ்ல இந்த 2 டேர்ம்ஸ்க்கு நான் மைனஸை காமனா வெளியே எடுக்கிறேன். This is equal to 2. So divided through by 2. So 2 ஆல divide பண்ணா we get z minus 2i minus 1 equal to 1 வந்துரும். ஏன்னா இந்த 2 டிவைட் ஆயிரும். இப்போ z minus 2i minus 1 equal to 1. இந்த ஃபார்மட்டை பார்த்தா it is of the form z minus modulus z minus z naught equal to r அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. Therefore it represents a circle. It represents a circle. So இப்போ சென்டர் என்ன? The center is 2i minus 1.
2y minus 1 நீங்க first real part அப்புறம் imaginary part எழுதிக்கலாம். So minus 1, this is equal to minus 1 plus 2y எழுதிக்கோங்க. And radius is equal to, the radius பார்த்தீங்கன்னா equal to 1. It's a radius. So division number 2 complete ஆகுது. The division number 3 பார்த்துடலாம். The division number 3. Question is modulus 3z minus 6 plus 12i equal to 8. So இப்போவும் அந்த general format வேணும்னா z ஓட coefficient 1 தான் இருக்கணும். நான் 3 termsலையும் பார்த்தா 3ங்கிறது common factor. So 3 காமனா வெளியே எடுத்துருங்க. z minus 2 plus 4i modulus is equal to 8. இந்த 3 next இந்த modulus விட்டு வெளியே எழுதிக்கலாம். So z ஃபார்மட் படி z க்கு அப்புறம் மைனஸ் வரணும். ஸோ மைனஸை இந்த 2 டேர்ம்ஸ்ல இருந்து காமன் வெளியே எடுக்கிறோம். ஸோ மைனஸ் வெளியே எடுத்திருந்தோம்னா இஸ் 4i plus 2 அப்படி வந்திருக்கும். சாரி, மைனஸ் எடுக்கிற போது ஹியர் மைனஸ் வரும் இல்லையா? ஸோ மைனஸை காமன் எடுக்கிறேன். இந்த பிளஸ் டேர்ம் மைனஸாக மாறிடும். மைனஸ் அல்லது ப்ளஸ்ஸாக வரும். minus 4i plus 2 is equal to 8. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இந்த 3யை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ z minus real part minus 4i equal to 8 by 3. இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா z minus z naught அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் z minus modulus z minus z naught equal to r. Therefore, it represents a circle. It represents a circle. So z க்கு அப்புறம் வரக்கூடிய இந்த term தான் center. Therefore, center is equal to 2 minus 4i. The radius is equal to, the right hand side இருக்கு பார்த்தீங்களா, இதான் radius. Is 8 by 3. இப்போ உங்களுக்கு question number 4 complete ஆகுது. இந்த question number 4ல உங்களுக்கு doubts இருந்தா கேட்டுக்கலாம். Question number 5. Question number 5. Obtain the Cartesian equation for the locus of z is equal to x plus iy in each of the following cases. Division number 1. Modulus of z minus 4 equal to 16. இதுக்கு Cartesian equation calculate பண்ணணும். Same way, division number 2 கூட நீங்க Cartesian equation calculate பண்ணணும். So question number 5ல நமக்கு 2 divisions இருக்கு. So இந்த 2 divisions இதை பார்த்துடலாம். Division number 1. The first division, the given is modulus z minus 4 equal to 16. So நம்ம Cartesian equation calculate பண்ணணும். So first zங்கிற பிளேஸ்ல x plus iy substitute பண்ணிடலாம். So given the questionல z is equal to x plus iy கொடுத்திருக்காங்க.
So modulus of z minus 4 equal to 16. The z place la x plus iy substitute பண்ணுங்க. minus 4 equal to 16. இந்த modulus உள்ள இருக்கக்கூடிய 3 termsையும் இந்த rectangular format எழுதலாம். real part plus I imaginary part equal to 16. So modulus calculate பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். So root of real part square x minus 4 the whole square plus imaginary part square y square equal to 16. So take a square on both sides. On squaring on both sides. So ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். The root remove ஆகும் left side ல x minus 4 the whole square plus y square equal to the 16 square. We know that it is 256. The 256 ஐயும் நம்ம leftல கொண்டு வந்துடலாம். And first term expand பண்ணிக்கலாம். a square plus b square minus 2ab. The plus y square minus 256 equal to 0. The terms rearrange பண்ணுங்க. x square term இதை rearrange பண்ணா x square minus 8x plus y square constant பார்த்தீங்கன்னா here plus 16 minus 256. இதை subtract பண்ணிட்டா so நமக்கு 256 நான் 16 less பண்றேன் 0 4 2 and biggest number வந்து 256 so minus 240 equal to 0 அப்படின்னு வந்திருக்கும். So this is a required Cartesian equation. It is the required Cartesian equation. So division number 1 வந்து complete ஆகுது. So division number 2 பார்க்கலாம். So question number 5, division number 2. So இதுல கொடுத்திருக்கிற equation பார்த்தீங்கன்னா modulus z minus 4 the whole square minus modulus z minus 1 the whole square equal to 16. So இதுதான் questionல கொடுத்திருக்காங்க. Then I also substitute z is equal to x plus iy. So the equation அப்படியே substitute பண்ணிடுங்க. X plus iy minus 4 the whole square minus modulus in the place of z substitute x plus iy minus 1 the whole square equal to 16. The modulus இருக்கிற term real part that is x minus 4 plus y imaginary part the whole square minus இந்த term கூட real part na x minus 1 plus iy rectangular format எழுதுறோம் whole square equal to 16. So வெறுமனே modulus இருந்தா root of வரும். Square இருக்கிறதுனால root வந்து remove ஆயிடும். So real part square plus imaginary part square. நம்ம ஏன் root போடலைன்னா இந்த square இருக்கிறதுனால இந்த root வராது. So x minus 4 the whole square plus y square and minus. So இதுல உங்க real term பார்த்தீங்கன்னா this minus is common for this full term. So bracket use பண்ணிக்கோங்க. So the real part whole square plus imaginary terms whole square. This equal to 16. So இப்போ நம்ம இதை வந்து ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். a square plus b square minus 2ab. a square plus c square minus 2ab ன்றப்போ நமக்கு 8x வந்திருக்கும் plus y square and first minus உள்ள multiply பண்ணிக்கலாம். minus x minus 1 the whole square minus y square equal to 16.
Now expand this term. So first terms la நம்ம change பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். Here minus, here a square plus b square minus 2ab minus y square equal to 16. This minus is common for all these three terms. So minus alla multiply பண்ணுங்க. X square plus 16 minus 8x plus y square minus x square minus 1 plus 2x minus y square. The 16 comes to left hand side is minus 16 equal to 0. So இப்போ நம்ம like terms பார்த்து simplify பண்ண போறோம். X square term here minus x square, these two get cancelled, and plus y square minus y square cancelled, and at the x term பாருங்க, here minus 8x, here plus 2x. So simplify பண்ண we get minus 6x. அடுத்தது வேற y terms இல்ல, plus 16 plus 16 minus 16 cancel ஆயிடும், ஒரு minus 1 மட்டும் இருக்கு, is minus 1 equal to 0. So இப்போ multiply throughout by ஒரு minus 1 multiply பண்ணுங்க, sign மாறிடும், 6x plus 1 equal to 0. இப்போ இதுதான் required equation. So which is the required Cartesian equation. So some doubt இருந்தா கேளுங்கம்மா.